இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். எதுக்கு தெரியுமா? ஜாதியை பற்றி பேசினேன். ஜாதின்றது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மனசாட்சிக்குள்ளும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்கு மீறி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நட்பு. தேவைன்ற கெத்தும் என்கிட்ட இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. தேவைன்ற கெத்தும் என்கிட்ட இருக்குது. அந்த திமிரும் என்கிட்ட இருக்குது. அந்த தெனாவட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதே சமயம் எனக்கு ஆசான் யார்? பசுமன முத்துராமலிங்கத்தேவர். அதுக்கு முன்னாடி உள்ள ஆசான் யார்? மாமன்னன் பூலித்தேவன். இந்த மருது பாண்டியர்கள் எல்லாம் தலைவரானு பார்த்தா அவங்களும் தலைவர்கள் தான். ஆனால் அதே சமயம் முத்து வடுகநாதத்தேவரை மறந்துடுறீங்களே. மருது பாண்டியர் வரலாறை எடுத்துக்கிட்டால் முத்து வடுகநாதத்தேவர் இல்லாமல் முடியாது. அதனால் முத்து வடுகநாதத்தேவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த அகமுடையன்னு சொல்லி பேசிட்டு ஆதிநாராயணா உனக்கு தாண்டா சொல்கிறேன். உங்ககிட்டே வேலை பார்த்து வந்தேன் நான். ஆதிநாராயணன் குரூப்பில் நான் வேலை பார்த்து வந்தேன் நான். அதனால் நான் சொல்கிறேன், உன்னோட ஒவ்வொரு பேச்சுமே அகமுடையந்தான் பெருசுன்னு சொல்லுவேன். உன்னோட பேச்சுனால மட்டும் இல்லை, கருணாஸ் பேசுகிற பேச்சு, திருமாறன் பேசுகிற பேச்சு, இத்தனை எல்லாரும் பேசும். இந்த முக்குலத்துவ சமயத்துக்கு கண்ட பேச்சில் யார் தெரியுமா? வெற்றி கொண்ட ஒரு மனுஷன் இறந்து போனப்பில் பாவம் மனுஷன், நல்ல மனுஷன். அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லி கலைஞரே அவருக்கு இடைக்கிட தங்கம் கொடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினாப்புல. யாருன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கும். பேரை சொல்ல விரும்பலை. பேரை சொல்லிட்டா விளம்பரத்துக்காண்டி அப்படின்னு ஆயிரும். பல்லனும் நம்மளுக்கு வேணும், பறையணும் நம்மளுக்கு வேணும். எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வச்சு தான் நம்ம முன்னே வந்திருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் முன்னே வந்த நம்ம இன்னைக்கு அவங்க மூலமாக பின்ன நிற்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? 1000 கட்சி இருக்கிறதே 3 பிரிவு. அந்த 3 பிரிவுக்குள்ளே 300 தலைவர். என்னங்கடா டேய் மாறுங்கடா தயவு செஞ்சு. நேதாஜி ஆரம்பித்த கட்சிக்குள்ளே உள்ளே வாங்கடா. நான் இங்கே வர எந்த கட்சிக்காரனும் கிடையாது. நான் டிவிக்கு ஓட்டு போட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நீ நினைக்கல மீனவ பறையன்னு. பரவாயில்ல, ஓட்டு போடுறேன்.